கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியா உங்க வீடுகளில் பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு என்ன மங்கள வார்த்தை வச்சிருக்கிறாரோ தெரியலையேன்னு ஏக்கத்தோட மொபைலை ஆன் பண்ணி வச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 43:4 கர்த்தர் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதிக்கிறார். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஆண்டவருடைய ஹானர், ஆண்டவருடைய கனத்தை இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்க போறார். அப்படின்னா உங்களை புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க பண்ண போகிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை கனப்படுத்தணும்னா ஆண்டவர் என்ன செய்வாராம்? ஏன் உனக்கு அவமானம் வந்தது? ஏன் எல்லாரும் உன்னை கனவீனப்படுத்துகிறாங்க? ஏன் யாரும் உன்னை மதிக்கலை? அப்படின்ற அந்த சிச்சுவேஷனை பார்த்து அங்கே ஒரு அற்புதத்தை செய்வார். அந்த அற்புதம் வந்துருச்சுன்னா கனம் தானாக வந்துடும். அதான் சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என் பார்வைக்கு அருமையானவன். 1000 பேர் பொல்லாதவன்னு சொல்லலாம், கவலையே படாதீங்க. ஆண்டவருடைய பார்வையில் நீங்கள் அருமையானவர்கள் என்று ஆண்டவரால் புகழப்படுகிறவர்களாய் இன்னைக்கு நீங்கள் மாறணும். நீங்கள் சொல்லணும், என்னுடைய யோக்கியதை ஆண்டவருக்கு தெரியும், என்னுடைய மனசு ஆண்டவருக்கு தெரியும். நீ எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்து ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஆண்டவர் அன்னைக்கு நோவாவை பார்த்து சொன்னார், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாய் நீதிமானாய் கண்டேன். அதான் ஆண்டவர் போலுகிற புகழ்ச்சி. ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிற விதம். ஸோ ஆண்டவர் உங்களை புகழப்படுகிறவர்களா உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்தில் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிங்க. அப்போ ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார். ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒருவேளை நீ ஃபெயிலியர் ஆனதுனால, எக்ஸாம்ஸில் ஃபெயில் ஆனதுனால எல்லாரும் உன்னை கனவீனப்படுத்தி இருக்கலாம், அற்பமாக நினச்சிருக்கலாம். இது தேராது, இது உருப்படாது, இப்போ 10th கூட தாண்ட முடியலை, 10th ஸ்டாண்டர்டு கூட தாண்ட முடியலை, 12th கூட தாண்ட முடியலை, ஒரு டிகிரி முடிக்க முடியலை அப்படின்னு சொன்னவங்களுக்கு மத்தியில் ஆண்டவர் இன்னைக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து அதே ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் உன் பேரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை தரித்திரம் உன்னை மற்றவங்க அவமானமாக பார்க்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா உன்னை தூக்கி ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சு கோடீஸ்வரனை மாற்றி அவங்க எல்லாம் உன்னை கை நீட்டி ஏளனமாக பேசினவங்க நீ உங்களை கையெடுத்து கும்பிட கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஏன்னா அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஷெல்லி கிருபா, எனக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கவலையுடன் இருந்தேன். எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க ஜெபிக்கும்படி சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களுக்கு இமெயில் வழியாக ஜெப விண்ணப்பத்தை அனுப்பியிருந்தேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்து மங்கள வார்த்தையுடன் பதில் அனுப்பியிருந்தார். சகோதரர் அனுப்பிய இமெயில் கிடைத்த பிறகு நான் மருத்துவ பரிசோதனைக்கு பிப்ரவரி 5ஆம் தேதி 2025 அன்று சென்றேன். மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு நான் கர்ப்பம் தரித்திருப்பதை உறுதி செய்தார். கர்த்தருடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்கள் ஏறெடுத்த வல்லமையான ஜெபத்தினாலும் 2025 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்று எனக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. குழந்தைக்கு ஷான் ஜெஸ்லி என்று பெயர் வைத்துள்ளோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்த ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பார்வைக்கு அருமையானவர்களாய் நீர் மாற்றித்தாரும். ஆண்டவரால் புகழப்படுகிற புகழே உத்தமம் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் புகழப்படுகிற அளவிற்கு இவர்களுக்கு நல்ல குணாதிசயங்களை தாரும். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுதே ஆண்டவர் அவருடைய பார்வையில் நான் அருமையானவன் அருமையானவள் என்று சொல்லத்தக்கதாக, ஆண்டவரே என்னை நான் மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மேலே உடைய பரிசுத்த திருரத்தத்தை தெளித்து பழைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சு புதிய வாழ்க்கையை கொடுத்து இனி கர்த்தரால் இவர்கள் புகழப்படவும் அதன் நிமித்தம் இவர்களை கர்த்தர் கனப்படுத்தி பூமியின் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து பிள்ளைகளை கனப்படுத்தி அழகு பார்ப்பீராக. ஆண்டவரே, இவர்கள் அவமானமாக நிந்தையோடு இருக்கிற அந்த சம்பவத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கும் அவமானத்தோடு இருந்த ஷெல்லி கிருபாவை கர்த்தர் சந்தித்து ஆண்டவர் அடிமை மூலமாக மங்கள வார்த்தையை கொடுத்து ஆண்டவரே அவளுக்கு இரக்கம் பாராட்டி அவளுடைய நிந்தையை மாற்றி அவளுக்கு அழகான பிள்ளை ஷான் ஜெஸ்லியை கொடுத்தது போல நிந்தையோடு இருக்கிற என் பிள்ளைகளை கனப்படுத்தும்படிக்கு இன்றைக்கு அடைக்கப்பட்ட இவருடைய கற்பத்தை திறந்து இவர்களை பிள்ளைத்தாச்சி ஆக்குவீராக. இன்றைக்கு பிறந்த நாள், திருமண நாளை நினைவு இருக்கிற பிள்ளைகளை
ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும், உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் என்ற வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வீடுகளில் யாராவது தீராத வியாதியோடோ இல்லைன்னா கட்டுகளோடு பிசாசின் போராட்டங்களோடு இருந்தால் இந்த 27ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான் இருக்குது, 3வது நாள் இந்த மீட்டிங், வெள்ளிக்கிழமை சென்னை சேம உபவாச கூடுகையிலே அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக, வியாதியோடும் கட்டுகளோடும் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு விசேஷித்த சேமம் கூடுகை ஒழுங்கு செய்திருக்கிறோம். முடிஞ்சவங்க, அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறவங்க நீங்கள் உபவாசத்தோடு வரலாம். அடிமையும் அன்றைக்கு உபவாசத்தோடு வந்து உங்களுக்கு தேவ செய்தி கொடுத்து அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக விடுதலையின் ஜெபத்தை ஏறெடுக்க இருக்கிறேன். எனவே நீங்கள் எல்லாரும் அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இருக்கிறவர்கள் காலையில் 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்துடணும். அப்போ தான் மேலே உங்களுக்கு இடம் கிடைக்கும். இல்லைன்னா கீழே தான் நீங்கள் ஷெட்டில் தான் உட்காரணும். அதனால் சீக்கிரமாக வந்து முதல்ல ஆண்டவரை துதிக்க வாங்க. 9:30க்கே வந்துடுங்க. மத்தியானம் உங்களுக்கு அந்த கூட்டங்கள் முடிந்ததுக்கு பிறகு தனி ஜெபம் உண்டு. ஸோ உங்கள் வீட்டில் நீங்கள் வரலாம். உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்க மத்தியில் யார் யார் வியாதியோடு கட்டுகளோடு இருக்கிறாங்களோ எல்லாரையும் கூட்டுவாங்க. இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 9:30 மணிக்கு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-2454-7-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.